يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூறுகின்றான், வஇன் தஅது நிஅமத்தல்லாஹ் லா துஹ்ஸூஹா. அதாவது அல்லாஹு தஆலா உங்களுக்கு அளித்திருக்கின்ற நிஅமத்துகளை நீங்கள் எண்ணி பார்க்க ஆரம்பித்தால், அல்லாஹு தஆலா எனக்கு இதை தந்துள்ளான், அல்லாஹு தஆலா எனக்கு இதை தந்துள்ளான், அல்லாஹு தஆலா எனக்கு இதை தந்துள்ளான் என்று ஒவ்வொன்றாக அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருப்பதை எண்ணி பார்க்க ஆரம்பித்தால் அதை எண்ணி முடிக்க முடியாது என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அல்லாஹு தஆலா அவ்வளவு நிஅமத்துகளை மனிதர்களுக்கு தந்திருக்கின்றான். அதை எண்ணி பார்த்தால் எண்ணி மாளாது என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். இந்த நிஅமத்துகளில் மிக முக்கியமான மிகச் சிறந்த ஒரு நிஅமத்தை அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு தந்துள்ளான். இந்த நிஅமத்துகளிலேயே மிகச் சிறந்ததாக அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய ஒரு நிஅமத் என்னவென்றால் பிள்ளை செல்வம். அல்லாஹு தஆலா பிள்ளைகளை தந்திருப்பது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் அவன் நாடியவாறு நாடியவர்களுக்கு ஆண் பிள்ளைகளையும், அதே போல் தான் நாடியவர்களுக்கு பெண் பிள்ளைகளையும், அதே போல் தான் நாடியவர்களுக்கு ஆண் பெண் 2 பிள்ளைகளை சேர்த்தும், அதே போல் தான் நாடியவர்களுக்கு பிள்ளை இல்லாமலும் ஆக்கியதாக அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அப்ப இந்த பிள்ளை செல்வம் என்பது அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய நியாமத்துகளில் மிக முக்கியமான மிகப்பெரிய ஒரு நியாமத். ஆனால் இந்த நியாமத் பற்றி அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் கேள்வி கேட்பான். ஒவ்வொரு பெற்றோரையும் இந்த நியாமத் பற்றி, இந்த பிள்ளை செல்வத்தை பற்றி அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் கேள்வி கேட்பான். இந்த பிள்ளை உங்களிடத்தில் எப்படி வளர்ந்தது? அந்த பிள்ளையை வளர்க்கின்ற விஷயத்தில் உங்களுடைய பங்களிப்பு என்ன? அந்த பிள்ளையை நீங்கள் எப்படி வளர்த்தீர்கள் என்கின்ற கேள்வி அல்லாஹ்விடத்தில் உங்கள் முன்னால் நாளை இருக்கும். அதற்கு அல்லாஹ்விடத்தில் அந்த கேள்விக்கு பெற்றோர்களாய் இருக்கக்கூடிய அனைவரும் பதில் சொல்லியே ஆக வேண்டும். எப்படி பதில் சொல்ல வேண்டும்? என் பிள்ளைய நான் நல்லா படிக்க வச்சேன், என் பிள்ளைக்கு நான் சாப்பாடு ஆக்கி போட்டேன், என் பிள்ளையோட துணிமணியை நான் துவைச்சு போட்டேன், இதுவா பதில்? இதெல்லாம் செஞ்சுட்டா ஒரு பிள்ளையை நான் நல்ல முறையில வளர்த்துட்டதா அர்த்தமா? ஒரு தந்தை ஒரு பிள்ளைக்கு பொருளாதாரத்தை சம்பாதித்து கொடுத்துட்டா அவருடைய கடமை முடிஞ்சுன்னு நினைச்சுக்கிறார். ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்காக பொருளாதாரத்தை சம்பாதிச்சு கொடுத்துட்டா என்னுடைய கடமை முடிஞ்சு என்ற எண்ணத்திற்கு வந்துட்டாங்க. இப்போ உள்ள நிலைமை, நல்ல வாப்பானா யாரு? நல்லா சம்பாதிச்சு கொடுக்கணும், கொடுத்துட்டா முடிஞ்சு, தந்தையுடைய கடமை அங்க முடிஞ்சு, அவர் கூட கடமை முடிஞ்சிருச்சு. உம்மாவுடைய கடமை காலைல ஸ்கூலுக்கு கிளப்பி விடணும், சாயந்தரம் வந்தவன சாப்பாடு கொடுக்கணும், ட்ரெஸ்ஸை துவைச்சு போடணும், டியூஷனுக்கு அனுப்பணும், இவ்வளவுதான். இதை செஞ்சுட்டா அவங்க ஒரு நல்ல பெற்றோர், நல்ல தாய் என்ற இடத்தையும் அடைஞ்சிருவாங்க. இந்த நிலைமைதான் தற்போது பெற்றோர்களிடத்தில் இருக்கக்கூடிய நிலைமை. இந்த மாதிரி ஒரு பெற்றோர்கள் இருந்தாங்கன்னா அவங்க நல்ல பெற்றோர்கள். தந்தையா சம்பாதிச்சு கொடுக்கணும், கொடுத்துட்டா முடிஞ்சிருச்சு, அவர் ஒரு நல்ல பெற்றோர். தாயா பிள்ளைக்கு செய்ய வேண்டிய சமைச்சு போடுறது, அவங்களுடைய துணிமணிகளை துவைச்சு போடுறது, இதெல்லாம் செஞ்சிட்டா அந்த தாய் ஒரு சிறந்த தாய் என்ற இடத்திற்கு தற்போதைய நிலை வந்து விட்டது. ஆனால் இதால் காணப்படுகின்ற விளைவுகள் என்னவென்றால், பிள்ளைகள் அசிங்கங்களிலும் அனாச்சாரங்களிலும் குறிப்பாக போதையிலும் மூழ்கி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக நமது கீழக்கரையில் அப்போ ஒரு தந்தையின் கடமையாகவும் ஒரு தாயின் கடமையாகவும் அவங்க நினைக்கிறது என்ன? பிள்ளைக்கு சம்பாரிச்சு கொடுத்துட்டா, குடும்பத்துக்கு தேவையான பொருளாதாரத்தை சம்பாரிச்சு கொடுத்துட்டா தந்தையின் கடமை முடிஞ்சிருச்சு. வீட்டுல இருக்கக்கூடிய அந்த தேவையான வேலைகளை பார்த்து முடிச்சுட்டா தாயின் கடமையை முடிஞ்சிருச்சு என்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டியது அந்த பெற்றோர்களின் கடமை. 1 மணி நேரம் மதரசாவுக்கு பிள்ளையை அனுப்பிட்டு
என் புள்ள நல்லா ஓதணும், என் புள்ள நல்ல வார்த்தையா பேசணும், என் புள்ள என்கிட்ட நல்லா மாதிரி நடந்துக்கணும், என் புள்ள வெளியே போறவங்கள்ட்ட நல்ல மாதிரி நடந்துக்கணும், என் புள்ள சொந்தக்காரங்கள்ட்ட நல்ல மாதிரி, எல்லாத்தையும் எதிர்பார்க்கறது. எவ்வளவு நேரம்? 1 மணி நேரம் மதரசாக்கு அனுப்பிட்டு, 1 மணி நேரம் புள்ள மதரசாக்கு அனுப்பிட்டு இது எல்லாத்தையும் மதரசால எதிர்பார்க்கிறது. புள்ள மிச்ச நேரம் எல்லாம் பெற்றோர்கள்ட்ட இருக்குது. உங்களுடைய கடமையாக என்ன செஞ்சீங்க? 1 மணி நேரம் மதரசாவிற்கு அனுப்பக்கூடிய நீங்கள் அந்த பிள்ளைகிட்ட எதிர்பார்க்கறது இவ்வளவு எதிர்பார்க்கிறீங்க. அந்த புள்ள நல்ல பண்புடைய பிள்ளையா மாறணும், நல்லா ஓதக்கூடிய பிள்ளையா மாறணும், நல்ல மார்க்க சிந்தனை உள்ள பிள்ளையா மாறணும், நல்லா தொடக்கூடிய பிள்ளையா மாறணும், எல்லாத்தையும் எதிர்பார்க்கிறோம். அந்த 1 மணி நேரம் மதரசால எல்லாத்தையும் எதிர்பார்க்கக்கூடிய நாம் எவ்வளவு நேரம் அந்த பிள்ளைகள் பெற்றோர் இடத்துல இருக்கு. அப்ப உங்கள் இடத்துல எவ்வளவு நாங்க எதிர்பார்க்கணும்? மதரசாவுக்குன்னு பிள்ளை அனுப்பக்கூடிய இன்னைக்கு ஒரு பையன் மதரசாவுக்கு வர்றான், இந்த ஓதக்கூடிய ஒரு பையன் இன்னைக்கு மதரசாவுக்கு வர்றான். அவன் கையில அடிபட்டு ஒரு புண்ணு இருக்கு, கையில அடிபட்டு ஒரு புண்ணு இருக்கு, அது அப்படியே சலமா அந்த இடத்துல இருக்கு. பெற்றோர்கள் என்ன செய்றீங்க? வீட்டுல அந்த பிள்ளைக்கு கவனிச்சு அது என்னன்னு பார்த்து அதை தொடச்சு விட்டு ஒரு ஆயில்மெண்ட் போட்டு விட்டு அதுல ஒரு கட்டை போட்டு விடுறதுக்கு என்ன? அது அப்படியே பழுத்து அப்படி சலமாகி நிக்குது கையில. என்ன இது? அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், ஈமானுடைய ஒரு பகுதி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சுத்தத்தை சொன்னாங்க. ட்ரெஸ் வெள்ளை ட்ரெஸ் போட்டு வரான்னா மஞ்சள் கலர்ல போட்டு வர்றான், ட்ரெஸ் மஞ்சள் கலர்ல போட்டு வர்றான். இத கூட பண்ணாட்டா எப்படி? பெற்றோர்கள் என்ற அடிப்படையில பிள்ளைய இந்த விஷயத்துல கூட கவனிக்காட்டா எப்படி? ஸ்கூலுக்கு அனுப்புறது, மதரசாவுக்கு அனுப்புறது, இதுல அது அவனுக்கு அந்த நேரத்துக்கு கரெக்டா அனுப்புறது, அவனுக்கு தேவையான விஷயத்த செஞ்சு கொடுத்து அனுப்புறது, இதை கூட செய்யாம பெற்றோர்கள் என்று அடிப்படல. நான் சொன்ன வாப்பா அவன் கேட்க மாட்டான், கேட்காட்டா விட்டுறதா? 4 தடவை 5 தடவை சொல்லிட்டு கேட்கலங்கிறதுக்காக விட்டுறதா? என்ன செய்யணுமோ அதை செய்ய முயற்சி செய்யணும். அப்ப நான் முக்கியமா இங்க சொல்ல வந்தது என்னன்னா, இந்த நம்ம ஊர்ல பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய, கல்லூரிகளில் படிக்கக்கூடிய இந்த பிள்ளைகள்கிட்டலாம் அசிங்கமாக வந்திருக்கக்கூடிய, இப்ப அதிகமாக பரவலாக இருக்கக்கூடிய ஒரு பழக்கமா என்ன இருக்கு அப்படின்னா, இந்த தவறான போதை பழக்கங்கள் இருக்கு. சிகரெட் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, அதையும் தாண்டி கஞ்சா, இன்னும் என்னென்னமோ பேர்லாம் இருக்கான், மாத்திரை போடுறது, ஊசி, எல்லாம் வந்துருச்சு, எல்லாம் இருக்கு. எல்லாம் யார்கிட்ட இருக்கு? பெரிய பெரிய ஆட்கள்கிட்ட இல்ல, ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பையன்கிட்ட இருக்கு. யார்கிட்ட இருக்கு? ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பையன்கிட்ட இந்த பழக்கங்கள்லாம் இருக்கு. இது எங்க இருந்து வருது? இதெல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னா, முதல்ல வீட்டுல இருந்து ஆரம்பிக்குது. முதல்ல எங்க இதோடைய ஆரம்பம் எங்க? வீட்டுல யார்கிட்டயாவது இந்த பழக்கம் இருக்கும். வாப்பாட்ட இருக்கும், மாமாட்ட இருக்கும், சின்னாப்பாட்ட இருக்கும். இதெல்லாம் அவன் பாக்குறான். இதை பார்த்து அவன் கத்துக்கிறானா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இல்ல, இதை பார்த்துலாம் அவன் கத்துக்கிறது இல்லையா. இதை பார்த்து கத்துக்காம இருக்கலாம். என்ன ஒரு நிலைமைக்கு வர்றான்னா, இதெல்லாம் செஞ்சா தப்பு இல்லைங்கிற நிலைமைக்கு வர்றான். பாப்பாவே செய்யறாங்க, மாமாவே செய்யறாரு இத. அப்ப அது ஒரு தப்பு இல்ல, இது ஒரு பிழை இல்ல, இது ஒரு பாவம்லாம் இல்ல என்ற நிலைமைக்கு அவன் வர்றான். அதை பார்த்து வாப்பா செய்யறத பார்த்து அப்படியே அவன் செய்யாட்டாலும் வெளியே போய் அந்த விஷயத்தை அவன் கத்துக்கும் போது அவனுக்கு அது தப்பா தெரியல. ஏன்? வீட்டுல நடந்துட்டு இருக்கு, வீட்டுல இதே விஷயத்த வீட்டுல உள்ளவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது அவனுக்கு அது தப்பா தெரியல, அது அவனுக்கு ஒரு பெரிய விஷயமா படல. அப்புறம் வீட்டுல டிவி போட்டு காட்டுறது, அதுல ஃபுல்லா அதான் இருக்கு, அதுல ஃபுல்லா அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கு. குறிப்பா அந்த போதையுடைய விஷயங்கள் அததான் அவங்க செய்யறாங்க. அதுல பிடிச்சு ஊதுறதுதான் இந்த டிவியில அதிகம். அதை பார்க்கும்போது அவனுக்கு என்ன தோணுது? இதுதான் சாதாரணமான விஷயம் ஆயிடுச்சு, இதெல்லாம் உலகத்துல இப்போ சாதாரணமான விஷயம் ஆயிடுச்சு என்ற நிலைமைக்கு அவன் வர்றான். இந்த இடத்துக்கு அவன் வர்றான். இதனுடைய விளைவு என்ன? இதுக்கு இப்படியே இந்த பழக்கம் அவன்கிட்ட அதிகமாகி இதுக்கு இப்படியே இவன் பழகி 1 வருஷம் 2 வருஷம் ஸ்கூல்ல 9வது படிக்க ஆரம்பிக்கும் போது இந்த பழக்கத்தை அவன் கத்துக்கிறான். இதை பெற்றோர்கள் கண்டுக்கிறதே இல்லை. பெற்றோர்கள்னா என்ன? தாய் தந்தைன்னா என்ன அர்த்தம்? அந்த புள்ள வாரத்துக்கு எவ்வளவு காசு செலவு பண்றான், அந்த புள்ள எங்க போயிட்டு வர்றான், அந்த புள்ள யார் கூட எல்லாம் சேர்றான், இது எதுவுமே தெரியாது. இதெல்லாம் எதுவுமே கணக்கு பண்றது இல்ல. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டியா, போயிட்டு வந்ததோட தொலைஞ்சு போறது வெளியே, எங்கேயும் போ, அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. எங்கேயும் போயிட்டு அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எத்தனை மணிக்கு வேணா நைட் லேட்டாவா, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இதான் ஒரு பெற்றோர்களுடைய பண்பா? தாய் தந்தை என்று சொல்லக்கூடியவர்களுடைய பண்பு இதானா? இவ்வளவுதான் அவங்களுடைய வேலையா? இப்ப என்ன, நான் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டா என்னுடைய பங்கு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க பெற்றோர்கள். என் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டா என்னுடைய பங்கு முடிஞ்சிருச்சுங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க பெற்றோர்கள். நல்லா விளங்கிக்கிறீங்க. உங்களுடைய பிள்ளைகளை பற்றி அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் கேட்பான். இது ஒரு அமானிதம். உங்களுடைய பிள்ளைகள் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அமானிதம். இந்த அமானிதம் பற்றி அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் கேள்வி கேட்பான்.
இந்த பிள்ளையை நீ எப்படி வளர்த்தாங்கிற கேள்வி அல்லாஹ் தஆலா முன்வைப்பான். என்ன பதில் சொல்ல தயாரா இருக்குங்கிறத யோசிச்சு வச்சுக்கிறீங்க. அல்லாஹ்ட்ட என்ன பதில் நான் சொல்ல போறேங்கிறத யோசிச்சு வச்சுக்கிறீங்க. அதுக்கு தயாரா இருக்கிறனாங்கள பாத்துக்கிறீங்க. அவனுக்கு அல்லாஹ்வை பத்தி நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன்னா, அவனுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை பத்தி நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன்னா, மதரசாவுக்கு அனுப்பிட்டா போதும், எல்லாம் முடிஞ்சிருச்சு. மதரசாவுக்கு அனுப்புறது ஒரு சின்ன ஒரு பங்கு. மதரசாவிற்கு அனுப்புறது 10%, பெற்றோர்களுக்கு மிச்சம் 90% இருக்கு. மதரசாவிற்கு அனுப்புறது ஒரு 10% தான். அங்க உங்க புள்ள மாதிரி இன்னும் 50 புள்ள இருக்கும். எல்லாத்தையும் அவங்க அங்க வச்சு பார்க்கணும். உங்க பிள்ளைய மட்டும் ஸ்பெஷலா வச்சு எல்லா விஷயத்தையும் உட்கார சொல்லி கொடுத்துட்டு இருக்க முடியுமா? உங்க புள்ள மாதிரி 50 பேர் வருவாங்க. எல்லாத்தையும் அங்க இருக்கவங்களா பார்க்கணும். அப்ப ஸ்பெஷலா இருக்கிறது யாரு? உங்க வீட்டுல. நீங்க தானே அப்ப எல்லாத்தையும் எடுத்து போட்டு போய் பார்க்கணும். அவனுக்கு செய்ய வேண்டிய விஷயத்தெல்லாம் நீங்க தானே செய்யணும். அவனுக்கு கவனிக்க வேண்டிய விஷயத்தெல்லாம் நீங்க தானே கவனிக்கணும். இதெல்லாம் எதையும் பாக்குறது இல்ல. ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு, டியூஷனுக்கு அனுப்பியாச்சு, அதே நேரத்துல மதரசாவுக்கு அனுப்பியாச்சு. நான் மார்க்கத்தையும் கொடுத்துட்டேன். அந்த ஒரு நிலைமை. ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு, படிப்பையும் கொடுத்தாச்சு, மதரசாவுக்கு அனுப்பியாச்சு, மார்க்கத்தையும் கொடுத்தாச்சு. இப்படி ஒரு நிலைமை. இப்படி நினைச்சுக்கிறாங்க. அந்த பிள்ளை வழிகட்டு இந்த மாதிரி தவறான வழிகளுக்கு போவதற்கு பெற்றோர்கள் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறீர்கள் என்பதை விளங்கிக்கணும். அந்த பெற்றோர்கள் மிக முக்கியமாக காரணமாக இருக்கிறீர்கள் என்பதை விளங்கிக்கணும். உங்களுடைய பிள்ளைகளை கண்காணிப்பது உங்களுடைய கடமை. உங்களுடைய பிள்ளைகள் அவனுடைய பழக்க வழக்கங்கள் என்ன, அவனுடைய செலவுகள் என்ன, அவன் சேருகின்ற இந்த நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவனுடைய அதாவது ஒரு ஸ்கூல்ல சேர்த்து விடும்போது கூட அந்த ஸ்கூல் எப்படிப்பட்ட ஸ்கூலு அதெல்லாம் பாக்குறது இல்லை. அங்க அந்த ஸ்கூல்ல என்ன மாதிரி சூழல் இருக்கு, அங்க படிக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் என்ன மாதிரி பிள்ளைகளா இருக்காங்க, அங்க ஒரு மார்க்க சூழல் இருக்கா, ஒரு தொழக்கூடிய சூழல் இருக்கா, இதெல்லாம் எதுவும் தேவையில்லை. ஏதாவது ஒரு ஸ்கூல்ல சேர்க்கணும், படிக்கணும். ஏதாவது ஒரு ஸ்கூல்ல சேர்க்கணும், அவன் படிக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் நல்லா சிந்திக்கக்கூடியவங்களா இருந்தா நல்ல ஸ்கூல்ல சேர்க்கணும். எப்படி நல்லா படிக்கக்கூடிய ஸ்கூல்ல சேர்க்கணும், நல்ல மார்க் எடுக்கக்கூடிய ஸ்கூல்ல சேர்க்கணும். இந்த எண்ணத்துக்கு தான் வர்றோமே தவிர அந்த புள்ள நல்ல ஒழுக்கமான முறையில, நல்ல பண்புடைய முறையில வளர்றதுக்கு தேவையான சூழல் உள்ள ஒரு ஸ்கூல்ல நான் சேர்க்கிறேனா என்ற ஒரு இடத்துக்கு வர்றதில்லை. அதை பற்றி யோசிப்பதில்லை. அப்ப இந்த மாதிரி தவறான பழக்கங்கள் இருக்கக்கூடிய பிள்ளைகளை கண்டறிய வேண்டும். அவன்கிட்ட இந்த மாதிரி பழக்கம் இருக்கா என்பதை தெரிஞ்சுக்கணும் பெற்றோர்கள். அவர்களை அடையாளம் காணணும். அவர்களை அதிலிருந்து தடுப்பதற்கு முயற்சி செய்யணும். சொன்னா கேட்கிற பிள்ளையா இருந்தா சொல்லி திருத்தணும். அடிச்சாதான் கேட்பாங்கிற பிள்ளையா இருந்தா அடிச்சு திருத்தணும். அடிச்சும் கேட்காத பிள்ளையா இருந்தா எங்க அனுப்பி அவனை திருத்த முடியுமோ அங்க அனுப்பியாவது திருத்தியே ஆகணும். அவனை எங்க அனுப்புனாதான், அவனை இந்த மாதிரி ஏதாவது இடத்துக்கு அனுப்புனாதான் அவன் திருந்துவான் என்று இருந்தால் அங்க அனுப்பியாவது அவனை திருத்தி தான் ஆகணும். அவன் இந்த மாதிரி சில தவறான விஷயங்களுக்கு பழக்கப்பட்டிருந்தால் அதிலிருந்து அவனை தடுப்பதற்கு எங்க அனுப்பணுமோ அங்க அனுப்பியாவது திருத்த முடியும் இருந்தா அங்க அனுப்பியாவது அவனை திருத்தி தான் ஆகணும். நம் மீது அது கடமை. அது நம் மீது ஒரு கடமையாக உள்ளது அந்த பிள்ளையை திருத்துவது என்பது. இப்ப இந்த மதுவை பத்தி அல்லாஹ் தஆலா குர்ஆன் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் போது இந்த மதுதான், இந்த மது ஒன்று, அதாவது இந்த போதை என்கின்ற ஒரு பழக்கம் வந்துட்டா அதை தொடர்ந்து எல்லா பாவங்களும் வரும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த போதை என்ற ஒரு பழக்கம் வந்துட்டா அதை தொடர்ந்து எல்லா பாவங்களும் வரும்னு சொல்றான். ஏன்? எவன் ஒருத்தன் இதுக்கு அடிக்ட் ஆயிட்டானோ, நல்ல பழக்கப்பட்டுட்டானோ இந்த ஒரு விஷயத்துக்கு, அவனுக்கு அது கிடைக்காட்டா அவ்வளவுதான். உம்மாட்ட டெய்லி 100 ரூபாய் வாங்கி பழக்கப்பட்டானா, அந்த விஷயத்த அவன் செஞ்சு பழகிட்டானா, ஒரு நாள் கேட்கும் போது கொடுக்கலன்னா அங்க வீடு 2ஆயிரும். ஒரு நாள் கேட்கும் போது 100 ரூபாய் தாமான்னு கேட்கும் போது இல்ல இன்னைக்கு தர முடியாதுன்னு சொன்னா அவ்வளவுதான். உம்மா என்ன ஆகுவாங்கன்னு தெரியாது. ஏன்னா அவன் கண்ணுக்கு முன்னாடி உம்மாலாம் தெரியாது. அந்த நேரத்துல அவனுக்கு அந்த நேரத்துல தேவையான விஷயம் அவனுக்கு கிடைக்கணும். சிகரெட் அடிச்சே ஆகணுமா, அடிச்சே ஆகணும். நைட்டு 7 மணிக்கு அவன் சிகரெட் அடிச்சே ஆகணும். தண்ணி அடிக்கிறவனா இருந்தா தண்ணி அடிச்சாகணும். கஞ்சா அடிக்கிறவனா இருந்தா கஞ்சா அடிச்சாகணும். அதுக்கான காசு அவன் கேட்கும் போது அவனுக்கு கிடைக்கணும். கிடைக்காட்டா எதையும் செய்வான் அவன். கிடைக்காட்டா எதையும் செய்வான் அவன். அந்த நிலைமைக்கு போவான். ஏன்? இந்த போதை என்பது எந்த தவறுக்கும் கொண்டு போகும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் கூறி காட்டினார்கள். அப்ப இது போல விஷயங்களில் நம்முடைய பிள்ளைகள் மூழ்கி கிடப்பது, குறிப்பாக நம்முடைய கீழக்கரையில் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பிள்ளைகளிடத்தில் இந்த போதைய பழக்கங்கள் அதிகமாக காணப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது, குறிப்பாக தற்போதைய காலத்தில். அப்ப பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய கடமை என்னவென்றால் அந்த பிள்ளைகளை கண்காணித்து, அந்த பிள்ளைகள் யாரு கூட எல்லாம் சேர்றாங்க, அந்த பிள்ளைகளுடைய செயல்பாடு எப்படி இருக்கு, அந்த பிள்ளை எப்ப வீட்டுக்கு வர்றான், எப்ப வீட்டை விட்டு போறான், யார் கூட சேர்றான், அவனுடைய செலவினங்கள் என்ன, எல்லா விஷயங்களையும் பெற்றோர்கள் தெரிந்து கொள்வது அவர்கள் மீது கடமை.
அந்த பிள்ளையை பற்றி அவர்கள் முழுமையாக அறிந்திருப்பது அவர்கள் மீது கடமை என்பதை பெற்றோர்களாக இருப்பவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த பிள்ளைகளை பற்றி அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் கேள்வி கேட்பான். அந்த பிள்ளைகளை வளர்த்த விதங்களை பற்றி அல்லாஹு தஆலா கேள்வி கேட்பான். அதற்கு பெற்றோர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியே தீர வேண்டும் என்பதை விளங்கிக் கொண்டு நம்முடைய பிள்ளைகள் மார்க்க கல்வியுடைய அடிப்படையில், நம்முடைய பிள்ளைகள் ஒழுக்கமான முறையில், நம்முடைய பிள்ளைகள் நல்ல முறையில் வளர்வதற்கு பெற்றோர்கள் என்ற விஷயங்களை செய்வதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.